ஒருபோதும் ஆர்எஸ்எஸோடு சமரசம் செய்து கொள்ளாமல், ஒருபோதும் ஆர்எஸ்எஸோடு ஆரியத்தோடு பார்ப்பனத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் சமர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவராக, காலம் தந்த தலைவராக நமக்கு எழுச்சி தமிழர் நம் முன்னால் நிற்கிறார் என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் செய்தார்னா அவருக்கு காத்திருக்கக்கூடிய பதவிகள் அவருக்கு காத்திருக்கு. அவர் எங்கேயோ போய் இன்னைக்கு சேர்க்கலாம் இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். நான் வெறும் வார்த்தைக்காக, வார்த்தை அலங்காரத்துக்காக, இந்த மேடைக்காக சொல்லல. தலைவனாக தீர்மானி ரொம்ப முக்கியம். நான் ஒரு முறை அவருக்கு பேட்டி எடுத்தேன். அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன தகவல் இங்க நான் பகிர்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தலைமுறைக்கு தெரியாது. நான் பேர் சொல்லாம சொல்றேன், ஏன்னா தேர்தல் காலகட்டம். பேரை சொன்னா அது சர்ச்சையாயிடும். தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவர், தலித்துகளுக்காக போராடிய ஒரு தலைவர். அவர் ஒரு முறை திருமா அவர்களை, நம்முடைய அண்ணனை எழுச்சி தமிழரை சந்திக்கிறார், பேசுறாரு. நாம ஒரு இடத்துக்கு போகணும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. இன்னியல் சோழருக்குலாம் அது தெரிஞ்சிருக்கும் நல்லா. கார்ல திருமா அண்ணன் ரொம்ப தயங்குறாங்க, வற்புறுத்தி அழைக்கிறாரு. போறாங்க, கார்ல கொஞ்ச தூரம் போறாங்க. கொஞ்ச தூரத்துல இன்னொருத்தர் ஏறுகிறார். அவர் RSS அடிவேறு. அண்ணன் பதறிடுறாங்க, இவருக்கு என்ன வேலை, இவர் ஏன் வர்றாருன்னு கேக்குறாங்க. இல்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு கொஞ்ச தூரம் கூட்டி போறாங்க. ஒரு இடத்துல அவரு போகும்போது அவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாரா, நம்ம யார பார்க்க போறோம்னு, எங்க போறோம்னு அவர் சொல்லிட்டாரா, நம்ம எது தொடர்பாக பேச போறோம்னு சொல்லிட்டாரான்னு கேக்குறாங்க. இல்ல எதுவும் சொல்லவில்லை, வாங்க பேசிக்கலாம்னு சொன்னாரு. நான் தோழமை நடிப்பில் வந்தேன். என்ன விஷயம் என்பது, நீங்கள் பாஜக அணியில் இணைய வேண்டும், பாஜகவோடு கரம் கோர்க்க வேண்டும். நாம் மிக முக்கியமான ஒரு மடாதிபதியின் சார்பாக சிலரை நாம் சந்திக்க இருக்கிறோம், ஒரு மடாதிபதியை சந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னவுடன் காரை அப்படியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அப்படியே நடு வழியில் இறங்கி, ஒரு கையில செல்போன் கூட கிடையாது, அங்கிருந்து நடந்தே கொஞ்ச தூரம் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு, ஒரு ஹோட்டலுக்கு லேண்ட்லைன் நம்பர்ல சிறுத்தைகளை அழைத்து, எப்பா நான் இவனுங்களை நம்பி வந்தேன், என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாரு, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லும் போதே புல்லரிச்சு போகுது. காலம் தந்த தலைவன் நிச்சயமாக திருமா, உறக்க சொல்லலாம்.